நிச்சயமாக திமுக கூட்டணியோடு ஒப்பிடும் பொழுது இவர்கள் வந்து முக்கியமான பெரிய கட்சிகளோடு ரொம்ப விரைந்து முடிச்சிட்டாங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதையும் தவிர திரும்ப திரும்ப கூறப்பட்ட ஒரு விமர்சனம், நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சி, நீங்கள் டெல்லியில் போய் தான் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி அதிமுக ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து இது கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறதும் அதிமுகவுக்கு வந்து கிரெடிபிலிட்டி கூடுது அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எண்ணிக்கைலாம் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட மிக சாமர்த்தியமாக இபிஎஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா பதவியில் இருந்தபோது அவருக்கு இருந்த ஸ்ட்ரென்த் வேற, இன்னைக்கு பதவியில் இல்லாத போது அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. 27 வந்து பிஜேபியை கண்டெயின் பண்ணுதுங்கிறது பெரிய விஷயம்தான் சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயம் அமமுகவுக்கு வந்து 12 கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. அதை ஏன் கண்டெயின் மீன் பண்ணுறீங்க? ஆமாம், அவங்க 40 50ன்னு சொல்லி கேட்கறது எவ்வளோனா கேட்பாங்க. ஆமாம், அவ்வளோ கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து 27 தான் கொடுப்பேன்னு சொல்லி அவர் கொண்டு வந்ததே வந்து பெரிய விஷயம். இன்றைக்கி அவருக்கு வந்து முதலமைச்சராக இருந்தபோது இந்த ஸ்ட்ரென்த் இன்னைக்கு கிடையாது. இன்றைக்கி அவங்க வந்து 30 தான் எனக்கு வேணும், 35 தான் வேணும்னு கேட்டிருந்தா இவருடைய நிலைமை என்னன்னு பல பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் 27ங்கிற நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்து அதில் உறுதியாக நின்னதும், அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அன்புமணி தலைமையில் உள்ள பாரதிய பாட்டாளி மக்கள் கட்சி இவர்கிட்ட வந்து விசுவாசமாக இருந்தாங்க, லாயலாக இருந்தாங்கனால அவங்களுக்கு ரிவார்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. அமமுக வந்து அங்கேயும் 5 இடங்கள் குறைத்து தானே இருக்குது. கடந்த தேர்தலில் 23 கண்டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ 18+1 ராஜ்யசபா. அந்த ஒன்று ராஜ்யசபா இருக்குல்ல, இப்போ போன தடவை ராஜ்யசபா இருந்தது இல்லையா, இப்போ ராஜ்யசபா இருக்குல்ல, அதோடு வச்சு பார்க்கும்பொழுது ப்ளஸ் அன்புமணிக்கு வந்து அன்றிருந்த ஒருங்கிணைந்த பாமக இன்னைக்கு இல்லை. சரி, அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அமமுகவுக்கு வந்து இவர் இவ்வளோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதா தெரியல. ஆனால் அது வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு கொடுத்ததுங்கிறது அவருடைய சாமர்த்தியத்தை காட்டுது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நெசசரி அப்படிங்கிறத உணர்ந்து அக்காமடேட் பண்ணாரு அப்படின்னு தான் காட்டுது.